ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல் இருக்கிற எக்ஸாம்பிள் 1.1. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சிடர் த செட். என்ன செட்டு கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னு ஒரு செட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத்னுட்டு 4 தமிழ்நாடு கிரிக்கெட் பிளேயர்ஸ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வித் தி அப்ராப்ரியேட் சிம்பிள்னுட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா பிலாங்ஸ் டு, இல்லைனா இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட் பிலாங்ஸ் டுன்னுட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிலாங்ஸ் டு அண்ட் நாட் பிலாங்ஸ் டு வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா எப்சிலான்கிற ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இது பார்க்க வந்து மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா முரளி விஜய் டேஷ் ஏன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே பிலாங்ஸ் டுன்னுட்டுனா என்ன மீனிங் என்னென்னா, பிலாங்ஸ் டுன்னா கொடுத்துருக்க நேம் வந்து அந்த செட்டில் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே முரளி விஜய்ங்கிறது ஏங்கிற செட்டில் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏங்கிற செட்டில் முரளி விஜய்ங்கிற நேம் வந்து இருக்குது, அதனால அது பிலாங்ஸ் டு. அதனால் நான் இங்கே பிலாங்ஸ் டுன்னுட்டு போட்டுறேன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஸ்வின் டேஷ் ஏன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அஸ்வின்கிற நேம் வந்து ஏங்கிற செட்டில் இருக்காங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு நேமே அஸ்வின் தான் இருக்குது, அப்படின்னா அது ஏங்கிற செட்டில் இருக்குது, அப்படின்னா அதுவும் பிலாங்ஸ் டு தான். அடுத்தது தேர்டு சப்டிவிஷன் பத்ரிநாத், அதுவும் ஏங்கிற செட்டில் இருக்குது, அதனால் அதுக்கும் பிலாங்ஸ் டுன்னுட்டு கொடுத்துடணும். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் கங்குலி வந்து கொடுத்துருக்காங்க. கங்குலிங்கிற நேம் வந்து ஏங்கிற செட்டில் இருக்காங்கிறத பார்க்கணும். ஏங்கிற செட்டில் கங்குலிங்கிற நேம் வந்து இல்லை, அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் நாட் பிலாங்ஸ் டுங்கிறத நான் கொடுத்துட்றேன். அடுத்தது ஃபிஃப்த்து சப்டிவிஷனில் டெண்டுல்கருங்கிற நேம் வந்து கொடுத்துருக்காங்க. டெண்டுல்கருங்கிற நேம் வந்து இங்கே ஏங்கிற செட்டில் இருக்காங்கிறத பார்க்கணும். ஏங்கிற செட்டில் டெண்டுல்கருங்கிற நேம் வந்து இல்லை, அதனால் நான் இங்கே நாட் பிலாங்ஸ் டுங்கிறத கொடுத்துட்றேன். இதோட எக்ஸாம்பிள் 1.1 வந்து முடியுது. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.2. எக்ஸாம்பிள் 1.2ல கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் தி செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம்னுட்டு கொடுத்துருக்காங்க. செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 டைப்ஸ் வந்து பார்த்துருப்போம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம் அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம் பார்த்துருப்போம். அதில் ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னென்னா, கொடுத்துருக்க கொஷினில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையுமே செட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம்னுட்டு சொல்லி பார்த்துருப்போம். இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசஸ்மெண்ட்டுங்கிற வேர்டை கொடுத்துருக்காங்க. அதை செட் ஆஃப் லெட்டர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது ரிப்பீட் ஆகிருக்கிற லெட்டர்ஸை வந்து ஒரு வாட்டி எழுதுனா இங்கே போதும். இங்கே ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து என்ன இருக்குன்னா ஏங்கிற லெட்டர் வந்து இருக்குது, அது ரிப்பீட் ஆகலை, அதனால் ஒரு வாட்டி எழுதுனா போதும். அடுத்தது செகண்ட் இருக்கிற லெட்டர் வந்து எஸ் வந்து இந்த ஃபஸ்ட் சப்டிவிஷன்லேயே 4 வாட்டி வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, ஆனாலும் ஒரு வாட்டி எழுதுனா போதும். அப்படின்னா ஏக்கமா எஸ்கமா, அடுத்து வந்து 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, ஆனாலும் ஒரு வாட்டி எழுதுனா போதும். அடுத்தது எஸ் வந்து ஏற்கனவே எழுதியாச்சு. அடுத்து எம் கமா என் கமா டி, இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பிரின்சிபல்ங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரின்சிபல்ங்கிற வேர்டுக்கும் வந்து நம்ம செட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இங்கே பிரின்சிபல்ங்கிற வேர்டில் பிங்கிற லெட்டர் வந்து 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால் நான் ஒரு வாட்டி எழுதுனா போதும். அடுத்தது ஆர், அடுத்து ஐ, என், சி, ஐ வந்து ஏற்கனவே எழுதியாச்சு, பியும் ஏற்கனவே எழுதியாச்சு. நான் ஏ கமா எல், இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அதையும் நம்ம செட் ஆஃப் லெட்டர்ஸில் எழுதியாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.